everyone, welcome back to the channel. It's me Priyanka and I hope you all are doing great. So guys, today I am going to react on another scene from the movie वारिशु and इस मूवी के लीड रोल में आपको नजर आएंगे थालापति विजय सर। एंड जो प्रीवियस वीडियो था उसमें देखने को मिला था कि क्यों विजय अपने घर से निकल गया था एंड उसके एंड उनके फादर के बीच का जो बॉन्डिंग इतना खराब क्यों हो गया था वो तो आपको प्रीवियस वीडियो में पता ही चल जाएगा। अगर आप लोग प्रीवियस वीडियो नहीं देखे हैं देन गो एंड चेक आउट माई चैनल। तो दोस्तों इस वीडियो को शुरू करने से पहले अगर आप लोग मेरे चैनल पर नए हैं देन जल्द सब्सक्राइब एंड कीप सपोर्टिंग मी एंड ऑल्सो डोंट फॉरगेट टू क्लिक ऑन दैट बेल आइकन टू गेट नोटिफिकेशन ऑफ my upcoming videos. So let's get started the video. மம்மி சொல்லுமா. டேய், அப்பா ஒத்துக்கிட்டாருடா. எதுக்கு? 60ஆம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. யாரோட? சாரி, இல்ல இவ்வளவு தெரிஞ்சு மறுபடியும் அவரே கல்யாணம் பண்ணிக்க போறேன். சரி, அது எதுக்கு என்கிட்ட சொல்ற? நீ வரணும் இல்ல? உனக்கு தான் தெரியும்ல அந்த வீட்டுக்குள்ள என்னால திரும்ப வர முடியாது. டேய், 7 வருஷம்டா. 7 வருஷம் ஆச்சு நீ இந்த வீட்டு. ஒரு அம்மாவுக்கு தம் பிள்ளைய இத்தனை வருஷம் பார்க்கலன்னா எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியுமா? ஓ முகம், ஓ சிரிப்பு எல்லாமே மறந்துருமோன்னு பயமா இருக்குடா. திரும்பி பார்த்தா நம்ம குடும்பமா எதையுமே கொண்டாடினதில்லை. யாருக்கு தெரியும் இதுவே என் வாழ்க்கையில் நடக்கிற கடைசி ஃபங்க்ஷனாகவும் இருக்கு. எனக்காக ஒரு தடவை हम तो ये जरूर आएंगे. புரிஞ்சது. நீ வர மாட்டே. I think वो जाएंगे. சரிடா. அம்மா, आएंगे to home. Wow. யார் சார் நீங்க? மா, அவர் வந்துட்டாருமா. யாருடா? விஜய் தம்பி வந்துட்டாருமா. I love this song guys. Really want this song. ரியா, டேய், இது யாரு ஞாபகம் இருக்கா? ரியா அப்போ சின்ன குட்டி, உன் சித்தப்பாடி. நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. நான் உனக்கு பிடிச்ச சுள்ளியும் பண்ணி வைக்கிறேன். போட. அப்போ இந்த வீட்ல இருந்து ஒரு ஃபோன் காலுக்கு தான் 7 வருஷம் சீனு. பெருசா பேசிட்டு போன 0வா போன 0வா வந்திருக்கு. இதுக்கு அவ்வளோ பேச்சு அன்னைக்கு. என்னன்னா 7 வருஷம் ஆச்சு, இன்னும் என் மேல இருக்கிற கோபம் குறையிலையா? இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட உங்களை நான் மிஸ் பண்ணாம இருக்கேன். நான் என்ன அவ்வளோ பெரிய தப்பா பண்ணிட்டேன்? எல்லாரும் இந்த வீட்டில் என்ன அவ்வளவு இருக்கிறீங்க? நான் இங்க வந்திருக்கவே கூடாதுண்ணா. வேணும்னு சொல்லடா, ஏதோ கோவத்துல பேசிட்டேன்.
நாங்களும் உன்னை இங்க மிஸ் அப்பப்போ பண்ணிட்டு இருந்தோம் தான். Now and then. டேய் என்னடா நம்பிட்டியா? ஐயோ அண்ணா நான் 2 சென்டிமெண்ட் டைலாக் எப்படி மண்ணு கவுறேன்? ஒரு செகண்ட் கூட உங்களெல்லாம் நான் மிஸ் பண்ணவே இல்லை. சும்மா ஜாலியா. என்ன நான் எதுக்கு வந்தேன்றது தானே உன்னோட பயம். உன் சொத்துக்காகலாம் நான் இங்கே வரல, அம்மாவுக்காக வந்தேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு உங்கள் 2 பேரோட ரேஸ் ஓடுறதுக்கெல்லாம் நான் இங்கே வரல. பயப்படாத போ. நோ அப்படியே ஒரு ஹாஃப் ஃபைல் பிடிக்கணும். டெய்லி உன் கூட போராட்டமா இருக்குதே. டின்னர் ரெடி, டின்னர் ரெடி, டின்னர் ரெடி. ஏன்டா கத்த? என்னப்பா இந்த வீட்டில் ஒவ்வொருத்தனை கூப்பிடுறதுக்குள்ள என் பாடி ஒல்லியாகி பல்லியாயிடும் போல தெரியுது. நீ மாறவே மாட்டியா? புகழாதுப்பா, ரொம்ப கொச்சமா இருக்குது. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இந்த வீடாவது மாறிச்சா இல்லைன்னா அப்படியே தான் இருக்கா? எங்க மாறிச்சு, அதை விட ரொம்ப மோசமாயிடுச்சு. ஒரு வீட்டோட டைனிங் டேபிளை வச்சு தான் ஜாயின்ட் ஃபேமிலியோட ஜாதகமே தெரியும். உக்காச்சி பாரு, தெரியும். எம்மி மிதித்து அருந்ததி முகம் பார்த்து ஒரு குல மகள் வீட்டுக்குள்ள கொண்டு வரும் சீதன் முட்டி 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 ஒலிதான். எஸ், அந்த பேப்பர்ஸ் கிராஸ் செக் பண்ணி அனுப்பிடுங்க. அங்க பாரு. நான் பார்த்துக்கிறேன். என்னடா ஜெயிலு மாதிரி சொல்ற? பணக்கார ஜெயில்னு. Oh, wealthy jail. என்னடா ஒன்று ஒத்தையில் இருக்கிறாரு, அண்ணி வர மாட்டாங்களா? என்ன மேட்டர்லாம் தெரியாது. 6 மாசமா 2 பேரும் பார்த்துக்கிறதும் கிடையாது, பேசிக்கிறதும் கிடையாது. என்ன பண்ணுறான் அவன்? உன் பெரிய அண்ணன் டைனிங் டேபிள் இருக்கும்போது உன் சின்ன அண்ணன் வரமாட்டான். வெளியிலேருந்து பார்த்தா 2 பேரும் நின்று ஜெயிக்கிற மாதிரியே இருப்பானுங்க. உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும் 2 பேரும் அச்சிக்காத. பேபி சீக்கிரம் வா. கேட்டல, இது ரிவர்ஸ். உங்கள் அண்ணி நைட்டுன்னா வான நைட்டி மாதிரி 2 பேர் பிரியவே மாட்டான். அந்த பேபி இல்லாமல் இந்த பாவி சாப்பிடவே மாட்டான். ஊத்துறான் பார் சாம்பார். Thank you. ஐயோ சரி நான் இல்லாதப்போ என்னை பற்றியும் இப்படி தான் பேசுவியா? சேச்சே, அது எப்படிப்பா உங்ககிட்டே சொல்ல முடியும்? டேய் வாடா. எம்மோ என்னமோ பண்ணிட்டு இருக்க? நானும் 1 மணி நேரமா பார்க்குறேன், இத்தனை பேர் வராங்க போறாங்க, ஒருத்தர் கூட நீ சாப்பிட்டியான்னு கேட்கல. எப்படிமா இந்த சர்க்கஸ்ல? வா உட்கார். ஐயோ எப்பா, நானும் எத்தனை வாட்டி கூப்பிட்டுருப்பேன் இங்கேருந்து போயிடலாம். இந்த டைம் என் கூட வந்துரு. எங்கடா போறது? டேய் வீடுங்கிறது வெறும் கல்லு மண்ணு தாண்டா, விட்டுட்டு போயிடலாம். குடும்பம் அப்படியா? அதுக்காக எவ்வளோதான் பொறுத்து போவேன்? பிடிச்ச இடத்துல எதுக்கு பொறுத்து போனோம்? இங்கே இருக்கிறவங்க எல்லார்கிட்டையுமே குறை இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த பிறப்பில் எனக்கு இது தாண்டா குடும்பம். நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொன்னதே இல்லை. வேணா கேட்காத. நான் கேட்பேன், எனக்கு தெரிஞ்சுக்கணும். இங்க நீ சந்தோஷமா இருக்கியாம்மா? நான் பதில் சொன்னாலும் உனக்கு புரியாதுடா. சாப்பிடு. முடியாதுன்னு சொல்லு. நான் இந்த ஆப்பை ஸ்டார்ட் பண்ணது பணத்தோடு இருக்கிறவனுக்காக இல்லை, பசியோடு இருக்கிறவனுக்காக. கஷ்டப்படுறவங்ககிட்ட இருந்து சுரண்டணும்னு நினைக்கிற எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் எனக்கு தேவையில்லை. போய் சொல்ல அந்த மிட்டாய் கிட்டான். பேர் என்ன? ஆதித்யா மிட்டல். இஸ் நாட் டூயிங் எனி ஃபேவர் டு அஸ். I'll call you back. என்ன பண்ற நீ? அதை கேட்கறதுக்கு நீ யாரு?
நீங்கள் வெறும் ஒரு கெஸ்ட் தான். சும்மா உரிமை எடுத்துக்கிற வேலைலாம் வச்சுக்க வேண்டாம். என்னடா காப்பாற்ற பார்க்குறியா? அதுக்கு 0.1% சான்ஸ் கிடைச்சா கூட விட மாட்டேன். எதுக்குடா? நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். தெரியும். நீ 60ஆம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியே, அப்பவே பிடிச்சிட்டேன். அது சுதாவுக்காக. இது வரைக்கும் அவன் ஆசைப்பட்ட எதுவுமே நான் நிறைவேற்றினதில்லை. இதுதான் என் வாழ்க்கையில் கடைசி செலிப்ரேஷன். எனக்கு என்னடா, நானே உருவாக்கின பெரிய சாம்ராஜ்யம். அதை பார்த்துக்க ராசா மாதிரி 2 பசங்க. இந்த 60ஆம் கல்யாணம் முடிஞ்ச உடனே மொத்த குடும்பத்துக்கு உண்மையை சொல்ல போகிறேன். அது வரைக்கும் சுதாவும் அவங்களும் சந்தோஷமாக இருக்கு. உன் அடுத்த வாரிசு யாருன்னு முடிவு பண்ணிட்டியா? ஒரு டைம் வரைக்கும் நீ பின்னாடி அலைஞ்ச, இப்போ நான் அலையணும்ல. உங்க அப்பா கூட உன் ப்ராஜெக்ட் மேல நம்பிக்கை வச்சு பணம் கொடுக்காதப்போ நான் தான் கொடுத்தேன். இன்ட்ரெஸ்டோட உங்க அப்பா நம்பர் என் ஃபோன். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சா அது நடக்காதுல்ல. ஆல்ரெடி வெளியில எல்லாரும் உங்க அண்ணனை தான் உங்க அப்பா வாரிசாக்க போறாருன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை நான் நடக்க விட மாட்டேன். பெருசா நான் உனக்கு ஒன்று கொடுத்தா இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படி ஒளிஞ்சே வாழ்றது? நீ மட்டும் சந்தோஷமா இருக்கல்ல? நீ நிஜமாவே என்ன லவ் பண்றியா? என்ன? கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் மட்டும் சேர்மன் ஆயிட்டா அப்புறம் என்னை எதுவும் தடுக்க முடியாது. உங்க அப்பா உன்னை வாரிசாக்க முடிவு பண்ணிட்டாரா? உன் தம்பி ஆக்குனா நீ என்ன பண்ணுவ? ஸ்மிதா, I think इसमें प्रकाश राज सर playing a negative character. सर इससे भी चल रहा है ना. சொல்லுங்க சார். அங்க எந்த பிரச்சனையும் அணைஞ்சிடக்கூடாது. எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க சொன்னபடி தான் சார் பண்ணிட்டு இருக்கேன். நான் பாத்துக்கிறேன். So दोस्तों आफ्टर 7 years विजय इज बैक टू होम एंड उनका जो वेलकम किया गया वो भाई पूरा खतरनाक तरीके से किया गया. मतलब आई मीन टू से दैट कि नो वन वेलकम हिम एक्सेप्ट हिज मदर एंड उनके 2 भाई आए, फिर बहन, देन उनके फादर. कोई भी उनसे अच्छे से बात भी नहीं किए. एंड जिस तरह से वो खाना भी खाते हैं ना, मतलब एक खाएगा उसके बाद दूसरा खाएगा, वो भी एक डिफरेंट तरीका होता है. एंड उनकी जो बहन है वो पकड़ी गई, सिगरेट पी रही थी, वो पूरा स्पॉइल हो चुकी है. एंड यहाँ 2 भाई, उनका भी लाइफ स्पॉइल होने वाला है जिस तरह से लग रहा है. एंड यहाँ प्रकाश राज सर, आई थिंक ही इज़ प्लेइंग ए नेगेटिव कैरेक्टर. जिस तरह से BGM बज रहा था उनके टाइम में एंड वो जो लुक दे रहे थे ना, उससे लग रहा है कि ये शायद इन दोनों बेटों को पूरा बर्बाद कर देंगे. बट यहाँ विजय सर हैं एंड आई थिंक विजय आ गया है घर, मतलब अभी सब कुछ ठीक करके ही जाएगा. एंड आपको यहाँ जो एक बॉन्डिंग देखने को मिलेगा एक मदर एंड सन के बीच का, वो जो डाइनिंग टेबल में वो बहुत ही प्यारे तरीके से दिखाया गया है. एंड जिस तरह से कैप्चर किया गया है वो आपको बहुत ज़्यादा अच्छा लगेगा. एंड ये जो अम्मा सॉन्ग था मुझे बहुत ही कमाल का लगता है. एंड ईच एंड एवरी लाइन ऑफ दैट सॉन्ग इज़ वेरी सूदिंग, वेरी हार्ट टचिंग दोस्तों. एंड उस गाने के ऊपर मैं रिएक्ट कर चुकी हूँ. अगर आप लोग देखना चाहते हैं देन गो एंड चेक आउट माई चैनल. दोस्तों यहाँ आपको योगी बाबू एंड विजय के बीच का जो कन्वर्सेशन सुनने को मिलेगा, इट वॉज क्वाइट वेरी फनी. एंड आई थिंक योगी बाबू है तो मूवी बहुत ज़्यादा एंटरटेन तो होगा जरूर. सो लेट्स सी आगे कहानी में क्या होता है. सो आई होप यू डू लाइक दिस रिएक्शन वीडियो एंड इफ यू आर हियर फॉर द फर्स्ट टाइम देन डोंट फॉरगेट टू लाइक एंड सब्सक्राइब माय चैनल. फिर मुलाकात होगी और किसी रिएक्शन वीडियो के साथ. तब तक बाय बाय.